நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த வீடியோவ ஃபாலோ பண்றீங்க நல்லாவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு லெவல்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எந்த அளவுக்கு லெவல்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட் எந்தெந்த லெவல்ல சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ண மறுபடியும் கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கு பை ட்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேபோல அந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா 26,260 போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேபோல டார்கெட் வந்து ரீச் ஆயிட்டு, அதன் பிறகு நெக்ஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்சைட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ரீடெஸ்ட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ரீடெஸ்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேபோல மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப இந்த ஏரியால மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு, என்ன மாரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்தா நம்ம வந்து கால் சைட்லயோ அல்லது புட் சைட்லயோ போகலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன் 2 இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 26,020 26,020ங்கிறது முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன். அது மட்டும் இல்ல. ஸோ இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட ட்ரெண்ட் லைனும் முக்கியமான சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லயோ, இந்த ஹாரிசான்டல் லைன்லயோ நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் பை ட்ரெண்டுக்கு சாதகமாக நடந்தது அப்படின்னா, நம்ம பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து போறப்போ நம்ம அகைன் மறுபடியும் வந்து பை போடுறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26,380. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன ரீச் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 26,380 டூ 26,400 இந்த லெவல ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26,020 கிட்ட வந்து பிரைஸ் ஆக்ஷன் ரைட் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில், நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஜோன் 26,380லேருந்து 26,400க்கு போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 26,260யும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்குள்ள மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாலும், இங்க மார்க்கெட் வந்து ரீச் பண்ணாலோ தான் நம்ம அந்த லெவல் யூஸ் பண்ண போறோம். வேற என்ன மாரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டர்டே ஹை 26,200ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுனாவே, நாளைக்கு சஸ்டெயின் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேப் இருக்கு. இந்த கேப் கிட்ட மார்க்கெட் தடுமாறவும் செய்யலாம். 26,200க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,380லேருந்து 26,400 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 26,200. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் சாரி ரெசிஸ்டன்ஸ் 26,380லேருந்து 26,400 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்ப பார்த்தாச்சு. இதான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 26,200. ஸோ முக்கியமான சப்போர்ட்டும் 26,020. ஸோ இதெல்லாம் வந்து இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஒரு வேள ஓப்பன் ஆனா, ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் நம்ம போகணுமே தவிர, அதர்வைஸ் வெயிட் பண்றது நல்லது. ஏன்னா வந்து சாப்பி மார்க்கெட்ட வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 26,200 பிரேக் பண்ணி பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் 26,380லேருந்து நெக்ஸ்ட் 26,400 போறது நெறைய பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே போல மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவ ரீச் பண்ண பிறகு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்தா நம்ம கால் சைட்லயும், ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, புட் சைட்லயும் நம்ம போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,890. ஸோ இதுதான் நம்ம வந்து மண்டே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ பார்ப்போம் எந்த ஜோன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ எந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆக போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாம அந்த செட்டப்க்கான சைட்ல கால் சைட்லயோ, புட் சைட்லயோ நம்ம போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தன விஷயமும் என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். ஸோ நீங்க என்னோட வீடியோ ஃபாலோ பண்றீங்கன்னா, மறக்காம உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னங்கிறதையும் பார்த்துட்டு, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ ஸ்டாப் லாஸ் மணி எங்க வருதுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிரகாரம் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒருவேளை நான் சொல்ற நீங்க பார்க்குற இந்த வீடியோல நான் சொல்ற அத்தன விஷயமும் நடக்குது. கரெக்ட்டா இருக்கு. ஜோன்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா, மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.